தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திடுங்கள். என் ஜெபத்தை அவர் கேட்கிறார், நித்தம் கேட்கிறார். என் கனவுகளை அவர் நினைவாக்குகிறார். என் கனவுகளை இயேசு நினைவாக்குகிறார். அவர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென். நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென். இதுதான் பேசுவேன் என்று நான் சொன்னேனா? இதோ பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவே. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீர்த்தும் மகனை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்படுகிறீர். சொப்பன ஒழிவது போல் ஆண்டவரே, நீர் விழிக்கும் போது துன்மார்கள் வேஷத்தை விழுவீர். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியனிலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானே. உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன், ஆனாலும் நான் எப்பொழுதும் இருக்கிறேன். என் வாசமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கல்வலையும் என் பங்குமாயும் என் பங்குமாயிருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோர போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திடுங்கள். என் ஜெபத்தை அவர் கேட்கிறார், நித்தம் கேட்கிறார். என் கனவுகளை அவர் நினைவாக்குகிறார். என் கனவுகளை எண்ணி விழிக்கும் போது துன்மார்கள் என் வலது கை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோர போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். தேவன் அண்டிக் கொண்டிருப்பதே நலம், தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திடுங்கள். என் ஜெபத்தை அவர் கேட்கிறார், நித்தம் கேட்கிறார். என் கனவுகளை அவர் நினைவாக்குகிறார். என் கனவுகளை இயேசு நினைவாக்குகிறார். அவர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென். நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென். இதுதான் பேசுவேன் என்று நான் சொன்னேனா? இதோ பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவே. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை